டே 2க்கான டயட்டில் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டே 1 பார்க்காதவங்க வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டே 2ல் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே வந்து இந்த கரி லீஃப் ஜூஸ் தான் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. 150 ml கரி லீஃப் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறணும். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரே ஒரு ஆம்லா, நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், அப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு, இது வந்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு 1.5 பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் வந்து போட்டுக்கணும். வேணும்னா நாம் வந்து தயிருமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டம்ளரில் வந்து முக்காலுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிறது தான் 150 ml. அது வந்து காலையில் வந்து எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து தயிர் வந்து வேணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கரி லீஃப் ஜூஸ். இது வந்து காலையில் எந்திரிச்ச உடனே இது. அதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் வந்து எடுத்துக்கிறோன்னா, ஆல்மண்ட் வந்து ஒரு 5 பாதாம் வந்து நைட்டே வந்து ஊற வச்சு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சாப்பிடணும். இது கூட சேர்த்து இது கூட அந்த ஒரு வேளை நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம் அப்படி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை தயிர் வேணாம் அப்படின்னாலுமே அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபுல்லி ஆப்ஷனல் தான் அது. அதுக்கப்புறம் காலையில் இதுதான் எம்டி ஸ்டொமக்கில் வந்து இன்றைக்கி டே 2ல் வந்து நான் சாப்பிட்ட ட்ரிங்க்ஸ் வந்து இது தான். ட்ரிங்க்ஸ் கூட சேர்த்து இது வந்து தோலோடையுமே சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னாலுமே நம்ம தோலை வந்து எடுத்துட்டுமே வந்து சாப்பிட்லாம். நம்மளோட இஷ்டம் தான், நம்மளுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் வந்து பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சாப்பிட்லாம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஆல்மண்ட் வந்து எடுத்துக்கிறணும். இன்றைக்கி காலையில் வந்து வெறும் வயிறில் வந்து இந்த கரி லீஃப் ஜூஸும் ஆல்மண்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 2 முட்டை, இது வந்து இந்த வீட் அடை இருக்குது இல்லைங்களா, கோதுமை அடை, கோதுமை வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்ட ஒரு அடை. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி. இதுதான் டே 2வோட பிரேக்ஃபாஸ்ட். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் வந்து ரைஸ், ஒயிட் ரைஸு. அது கூட பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து கேரட், 100 கிராம் வந்து இந்த கிரேவியாகவும் சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னாலும் சுண்டலாக வந்து வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 50 கிராம் வந்து தயிர். இது வந்து என்னோடய லன்ச்சு டே 2வோட லன்ச் இது. அடுத்து டின்னர் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், வெள்ளை சுண்டல், கொஞ்சமாக வந்து வெஜிடபிள்ஸ். வெள்ளை சுண்டல் வந்து 200 கிராம், வெஜிடபிள் எல்லா வெஜிடபிளுமே சேர்த்து ஒரு 50 கிராம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த முருங்கை பொடி. இதுதான் டின்னர். அப்புறம் இது இல்லாமல் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 1 கப் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஒரே 1 கப் தான் எடுக்கணும். அப்புறம் நைட்டு பெட் டைமுக்கு வந்து 150 ml பால் வந்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதுதான் என்னோடய டே 2வோட டயட் பிளான். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள்.